முகுந்தன் முரளி. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானை போற்றியும், சந்திர பகவானை போற்றியும், மங்கர பகவானை போற்றியும், புதன் பகவானை போற்றியும், குரு பகவானை போற்றியும், சுக்கிர பகவானை போற்றியும், சனீஸ்வர பகவானை போற்றியும், ராகு பகவானை போற்றியும், கேது பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. உங்கள் மனதிற்குள்ளாரே ஈன்றெடுத்த தாய் தந்தனுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய இஷ்டத்தை நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய குருமார்கள் மகான்கள் சித்தர்கள் இருப்பின் அவர்களை மானசீகமாக நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். துர்கை மகா சக்தி, லக்ஷ்மி மகா சக்தி, வாணி மகா சக்தி, அங்காளி மகா சக்தி, அங்காளி மகா சக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குருஜி, சொல்லுங்க என்ன ஜாயங்க கிட்ட பேசணும் கொஞ்சம். மியூட்ல போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சண்டே அன்னைக்கு விடுமுறை, முன்னா நேற்று நடத்தணும். நாம் வந்து 27 நட்சத்திரத்தை சொல்லி சொன்னோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷிகா, ஸ்ருதிகா, ஆருகேசன், இன்னொரு பாப்பா, மொத்தம் ஒரு 5 பேர் மட்டும்தான் சொன்னாங்க. மீதி யாரும் சொல்லவில்லை. ஏன் என்று காரணம் தெரியவில்லை. ஒருவேளை மனப்பாடம் பண்றதுக்கு புரியலையா இல்லை தெரியலையா அப்படின்றது தெரியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 27 நட்சத்திரத்தையும் நீங்க எல்லாருமே சொல்லி பழக வேண்டும். சரிங்களா? மற்றவங்களாம் எல்லாரும் சொல்றீங்களா இல்லைங்களா? நிறையா பேர் இருக்கிறீங்க. ஆனா நீங்க எல்லாரும் சொல்லி பழகணும் அப்படின்றதுக்கோசம் இந்த வகுப்பு எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கும் ஆர்வமா இருக்கும், மற்ற குழந்தைங்களுக்கும் நல்ல ஆர்வங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? குருஜி, நேத்து நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். நீங்க எல்லாருமே என்ன பண்ணோம், சொல்லி பழக வேண்டும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடத்துறது இல்லாம நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 9 நட்சத்திரம் பார்க்காம சொல்லுங்க, அடுத்த 9 நட்சத்திரம் சொல்லுங்க, அடுத்த 9 நட்சத்திரம் சொல்லுங்க. அதே மாதிரி தமிழ் மாதமும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லாம இருக்கிறீங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. தமிழ் மாதங்கள் நீங்க எல்லாரும் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? அப்ப தமிழ் மாதங்களை வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா தமிழ் மாதத்தை? சொல்லுங்க ஐயா. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நாளைக்கு காலையில மறக்காம நீங்க எல்லாரும் செய்யணும். சரிங்களா? ஹோம்ஒர்க் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுத்தா நீங்க எல்லாரும் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? இந்த மாதிரி தான் செய்யாம இருப்பீங்களா? எல்லாரும் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் சொன்னா உடனே மறுநாள் செய்வீங்களா இல்லைங்களா? அப்ப அந்த மாரி இந்த வகுப்பும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செய்து பழகி கொள்ள வேண்டும். அதுக்கோசரம் தான் இந்த வகுப்பு உங்களுக்கு எடுத்து கொடுக்கப்பட இருக்கின்றது. அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே
சொல்லி பழகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஜோதிடத்தில் ஆன்மீகத்தில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நாம் அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பஞ்சாங்கம் அப்படின்றது. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா தான் நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ கால் மூலமா ராசி கட்டம் எப்படி வரையணுன்றதை சொல்லி கொடுப்பேன். நாளைக்கு நீ யாரும் அதிகமா சொல்லலை அப்படின்னா ராசி கட்டம் வரையறது சொல்லி தர மாட்டேன். அப்ப ராசி கட்டம் உங்களுக்கு வரையறது வேணுமா வேண்டாமா? அப்ப என்ன பண்ணும்? நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? கம்பல்சரி நீங்க எல்லாரும் 12 மாதத்தை சொல்லணும், 27 நட்சத்திரங்கள் சொல்லணும், 4 திசைகளும் சொல்லணும். சரிங்களா? எல்லாரும் சொல்றீங்களா இல்லைங்களா? நாளைக்கு கண்டிப்பா நீங்க சொல்லணும். இப்ப நாம எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பஞ்ச அங்கங்களை கொண்டதான் பஞ்சாங்கம். அப்ப பஞ்சாங்கத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, என்னென்ன தன்மைகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப நாம பார்க்கலாம். சரிங்களா? பஞ்சாங்கம் அப்படின்னு எழுதிக்கங்க. பஞ்சாங்கம் என்றால் என்ன? ஏன்னா ஜோதிடம் பார்ப்பதற்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதற்கு பஞ்சாங்கம் என்பது ரொம்ப முக்கியம். அதாவது மியூட்ல போட்டு எழுதுங்க. ஜெய் பிரகாஷ் அப்படின்றது மியூட்ல போடுங்க. ஓகே. பஞ்சாங்கம், பஞ்சாங்கம் என்றால் என்ன? எல்லாரும் மியூட்ல போட்டு எழுதுங்க. மியூட்ல போட்டீங்கன்னா தான் இங்க எக்கோ வாங்காது. பஞ்சாங்கம் என்றால் என்ன? எல்லாரும் நோட்ல எழுதிட்டீங்களா? ஓகே, வெரி குட். பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் என்றால் என்ன அப்படின்னா பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? சரி, 1 வாரம் எழுதிக்கங்க. 1 வாரம், வாராயிம் வாரம். 2 திதி, 2 திதி, தி 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 அப்படின்னு போடும் இல்லைங்களா? திதி அப்படின்னு எழுதிக்கங்க. 2 திதி. ஐயா மத்திய சொல்லுங்க ஐயா. 1 வாரம். வாரம்னா என்னன்னா கிழமை என்று பெயர். பிராக்கெட்ல எழுதிக்கங்க. வாரம்னா கிழமை. நாம 7 கிழமை இருக்கு இல்லைங்களா? அந்த சொல்றீங்களா சார்? நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன்னு எழுதிக்கோ. ஓகே. பஞ்சாங்கம் என்றால் என்ன? பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். அப்ப பஞ்ச அங்கங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா 1 வாரம், 2 திதி, 3 நட்சத்திரம், 1 வாரம், 2 திதி, 3 நட்சத்திரம், 3 நட்சத்திரம், 4 யோகம், 4 யோகம். குட்டி எல்லாம் மியூட்ல போட்டு எழுதுங்க. 1 வாரம். ஜெய் பிரகாஷ்ன்றவங்க மியூட்ல போட்டு எழுதுங்க.
மியூட் ஆன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் லெஃப்ட் பண்ணிடுவேன். மியூட்ல போடுங்க. ஜெய் பிரகாஷ் என்ற ஐடி போட்டுட்டேன் சார். இன்னும் போடல, நானே போட்டுட்டேன். சார் நாலாவது என்ன சார்? கண்டிப்பா நீ மியூட்ல போடு சாமி, நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன். மியூட்ல போடுங்க. அடிக்கடி மியூட்ல இருந்து ஓபன் பண்ணீங்கன்னா எனக்கு இறைச்சல் வரும், எக்கோ வரும். அப்ப கிளாஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? டிஸ்டர்ப் பண்ணாம நீ கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சரி. 1 வந்து பாத்தீங்கன்னா வாரம், 2 திதி, 3 நட்சத்திரம், 4 யோகம், 5 கரணம். ஜெயபிரகாஷ் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். மியூட்ல இருந்து நான் குரூப்ல இருந்து லெஃப்ட் பண்ணி விட்டுருவேன். நான் தான் சொல்றேன்ல மியூட்ல இருந்து மியூட்ல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே. 1 வாரம், 2 திதி, 3 நட்சத்திரம், 4 யோகம், 5 கரணம். இப்ப இந்த 5 அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் என்று பெயர். சரிங்களா? பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். அப்ப பஞ்சாங்கம்னா என்னன்னா, பஞ்சாங்கத்துல தான் நல்ல நேரம், கெட்ட நேரம், அதாவது வந்து ராகு காலம், யமகண்டம், இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பஞ்சாங்கத்தை வச்சு பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்ப பஞ்சாங்கத்துல இந்த 5 அடிப்படையில வச்சுதான் ஒவ்வொருத்தராக நல்ல நேரம் எது, நமக்கு எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல் ஆகும். சரிங்களா? அப்ப பஞ்ச அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பஞ்சாங்கம் அப்படின்றது திதிகள் எத்தனை, இப்ப கீழே எழுதிக்கங்க. வாரம்னா கிழமை. வாரம்னா என்ன? கிழமை. அப்ப அது எத்தனை நாள் இருக்குது? 7 நாட்கள். அப்ப என்னென்ன 7 நாட்கள் இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம். வாரம்னா என்னென்ன கிழமை, அதாவது வந்து நம்ம சமஸ்கிருத மந்திரத்துல சொல்லும் போது சோமவாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, புதாவாரம் அப்படின்றதெல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா இந்த கிழமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். சரிங்களா? அப்ப வாரம்னா கிழமைன்னு சொல்லிட்டோம். அது என்னென்ன கிழமையில இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை 1ன்னு போட்டு எழுதிங்க. 7 கிழமைகள், 7 கிழமைகள். அதனால 7 கிழமை என்னென்ன கிழமைன்றதை தெரிஞ்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 1. 2 திங்கள்கிழமை, 3 செவ்வாய்க்கிழமை, 4 புதன்கிழமை. ராஜேஸ்வரின்றவங்க மியூட்ல போடுங்கள், தொடர்ந்து மியூட்ல இருந்து எடுக்காதீங்க. 4 இப்போ வந்து முதல் கிழமை ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றேன், ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றது எதுக்குன்னா சரியா எழுதுனீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது தான் நம்ம சொல்றது. சரிங்களா? வாரம்னா 7 கிழமைகள். 1 ஞாயிற்றுக்கிழமை, 2 திங்கள்கிழமை, 3 செவ்வாய்க்கிழமை, 4 புதன்கிழமை, 5 வியாழக்கிழமை, 6 வெள்ளிக்கிழமை, 7 சனிக்கிழமை. அப்ப உங்களுக்கு வாரத்துல என்ன கிழமையில லீவ் விடுறாங்க, விடுமுறை விடுறாங்க, ஹாலிடே என்னைக்கு உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை ஒரு சிலருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு லீவ் விடுவாங்க, ஒரு சிலருக்கு சனிக்கிழமை நாள்ல லீவ் விட மாட்டாங்க. சரிங்களா? ஆனா சண்டே அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஹாலிடே. நல்லா ஹாப்பியா வீட்டுல இருப்பீங்க. நேத்துல நல்லா ஜாலியா இருந்தீங்களா வீட்டுல? சரி, ரைட், சந்தோஷம். அப்ப இந்த 7 இந்த கிழமையில வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்கள், அதாவது வாரம் என்பது கிழமை பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த தன்மைகள் ஆகும். சரிங்களா? அப்ப இதை எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்களா? அப்ப கிழமை நீங்க எல்லாரும் சொல்லி பழகணும் அல்லவா? ஞாயிற்றுக்கிழமை,
திங்கட்கிழமை. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனா தமிழ்லயும் நீங்க சொல்லி பழகணும். இங்கிலீஷ்லயும் ஆங்கிலத்திலயும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி தமிழ்லயும் தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் தமிழ்ல தெரியும்? யாருக்கும் தமிழ் தெரியாதா? மியூட்ல எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும், எனக்கு தெரியும் ஐயா. தெரியும் ஐயா. தெரியும் ஐயா. ஓகே ரைட். எனக்கும் தெரியும் ஐயா. எனக்கு தெரியும் ஐயா. சரி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பேர் சொல்லி ஊர் சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகே வெரி குட். உன் பேர் என்ன? கௌரி சங்கரன். எந்த ஊரு? பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம் கௌரி சங்கரா? ஆமாங்க ஐயா. எங்க இருக்கிறீங்க? காவேரியில. காவேரிலீங்களா? சரி ரைட். சரி ஐயா நானும் சொல்றேன். சொல்லுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகே ரைட். உங்க பேர் என்ன? லக்ஷ்மஸ்ரீ. என்ன ஊரு? புதூர். புதூர். எந்த ஊர்ல? எந்த மாவட்டம் புதூர்? ஈரோடு. ஈரோடு மாவட்டம். வெரி குட். சரி அப்ப நீங்களாம் வந்து என்ன பண்ணணும்னா உங்க ஊர் என்ன, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க, எந்த தாலுகால் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்களும் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இது எல்லாருமே தரவா நான் சொல்றேன் ஐயா. நெக்ஸ்ட் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், சனி. வெள்ளிக்கிழமை காணும். ஐயா நானும். ஃப்ரைடே. தமிழ்ல சொல்லணும்னு சொன்னேன். ஐயா நானும் சொல்றேன். வெரி குட். சொல்லுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. உங்க பேர் என்ன? பார்கவி. என்ன ஊரு? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. வெரி குட். வாழ்த்துக்கள். அடுத்து வேற யார் சொல்றீங்க? கிளம்பிய. ஐயா நான் சொல்றேன். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகே வெரி குட். உங்க பேர் என்ன? வேதஸ்ரீ. என்ன ஊரு? சென்னை. வெரி குட். வாழ்த்துக்கள். சரி ஓகே. நாம அடுத்தது எழுதிக்கிங்க. இந்த யோகம் 27 உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுறேன். நீங்க எழுதிக்கிங்க. ஆனா யோகங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்றத நீங்க எழுதிக்கிங்க. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் வந்து வாரம் சொன்னோம், கிழமை சொல்லிட்டோம். திதிகள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? திதிகள் எத்தனை இருக்குது அப்படின்ற விஷயத்த மொத்தம் எழுதிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை திதிகள் அப்படின்னு எழுதிக்கிட்டு அது என்னென்ன திதி இருக்குன்றது உங்களுக்கு போட்டோ வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து போடுறேன். அதை நீங்க நோட்ல எழுதிக்கிங்க. சரிங்களா? சரி. திதிகள் மொத்தம் 15. திதிகள் மொத்தம் எத்தனை? 15 அப்படின்னு எழுதிக்கிங்க. திதிகள் மொத்தம் 15. அப்ப திதிகள் வந்து பாத்தீங்கன்னா வளர்பிற திதிகள், தேய்பிற திதிகள் என்று இரண்டும் உண்டு அப்படின்னு எழுதிக்கங்க. வளர்பிற திதிகளும் தேய்பிற திதிகள் 2 வகைகள் உண்டு. ஆனால் வளர்பிற திதிகள், தேய்பிற திதிகள். வளர்பிற திதிகள், தேய்பிற திதிகள். சரி. அடுத்தது இந்த என்னென்ன திதிகள் அப்படின்றது 15 திதிகள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறத நீங்க எல்லாருமே எழுதிக்கணும். சரிங்களா? நோட்ல எழுதிக்க. இன்னைக்கே நான் வகுப்பு முடிஞ்சோடனே உங்களுக்கு போட்டுறேன். அடுத்தது நட்சத்திரங்கள் 27. ஏற்கனவே உங்களுக்கு நட்சத்திரங்கள் 27 உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். சரிங்களா? எழுதிக்க. நட்சத்திரங்கள் 27. சரி. அடுத்தது யோகம் எழுதியிருக்கிறோம் இல்லைங்களா? 4வது யோகங்கள் மொத்தம் 27. இதுவும் வாட்ஸ்அப்ல
உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்றேன். அதை பார்த்து நீங்க எழுதிக்கணும் நோட்ல. சரிங்களா? யோகங்கள் மொத்தம் 27. சரி, அடுத்தது கரணம்னு இருக்கு இல்லைங்களா? கரணங்கள் மொத்தம் 11 எழுதிக்கங்க. கரணங்கள் மொத்தம் 11 நோட்ல எழுதிக்கணும். எல்லாரும் எழுதணும். எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கால்ல வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன் வீடியோ கால்ல மறைச்சிட்டு அட்டன் பண்றீங்க? வீடியோ கால்ல அட்டன் பண்றதுதான் சிறப்பு. சரி, இப்ப நம்ம பஞ்சாங்கம் என்றால் என்ன அப்படின்றது, பஞ்ச அங்கங்களை கொண்டு தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நாம பார்த்தோம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா ராசியினுடைய உருவங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? 12 ராசி இருக்குது. 12 ராசியோட உருவங்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த உருவங்கள்லாம் என்னென்ன உருவங்கள் கொடுக்கப்பட்டு என்ன சொல்லுங்கன்னு கை வச்சுக்கிட்டே இருக்கிறது என்ன காரணம்? சரி, அப்ப 12 ஐயா கரணம் மொத்தம் எவ்வளவுங்க ஐயா? என்னது? கரணங்கள் மொத்தம் 11. 11. நன்றிங்க ஐயா. ஓகே, ரைட். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ராசிகள் யாரோ ஒருத்தர் 12 ராசி சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வீடியோ கால்ல அந்த ஆடியோல சொல்லாதவர்கள் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். 12 ராசி சொல்லணும். சொல்லுங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு, கும்பம், தனுசுக்கு அடுத்து மகரம் வரணும். மகரம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். வெரி குட், வாழ்த்துக்கள், சந்தோஷம். அடுத்து வேற யார் சொல்றீங்க? 12 ராசி. மேஷம், ரிஷபம், துலாம், கடகம், சிம்மம். பார்க்காம சொல்லணும். யார் பார்க்காம சொல்றீங்க? பார்க்காம சொல்றவங்க தான் சொல்லணும். பார்த்து சொல்றவங்க சொல்லக்கூடாது. பார்க்காம சொல்லணும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். நன்றி ஐயா. வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்தது வேற யார் சொல்றீங்க? மேஷம், கடகம், துலாம், சிம்மம், துலாம், கன்னி. மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. நான் சொல்றது நல்லா கேளுங்க. 12 ராசியும் வரிசையா சொல்லி பழகணும். பார்க்காமல் சொல்லணும். நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா ராசி மாறி மாறி வருது. வேற யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கவனிங்க. ஐயா நான் சொல்றேங்க ஐயா. ஐயா குழந்தைகள் சொல்லட்டுங்க ஐயா, நீங்க கேளுங்க ஐயா, அது போதும். சரி, அடுத்ததுங்க. வேற யாரோ குழந்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். 12 ராசிகள். மேஷம், ரிஷபம். சொல்லிட்டு இல்ல கண்ணே, விட்டுரு கண்ணே. சொல்லாதவங்க சொல்லட்டுங்கண்ணே. வேற யாரோ சொல்லுங்க. நோட்டை பார்க்காம சொல்லி பழகணும். நீங்க பேசுறது யூடியூப்லயும் வரும். அதனால யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்றவங்க சொல்லுங்கள். யாரும் சொல்ல விருப்பம் இல்லையா? சொல்லுங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், ரிஷபம், விருச்சகம், அடுத்தது விருச்சகத்துக்கு அடுத்து தனுசு,
தனுஷ் கரண் மகரம் மகரம் கும்பம் மீனம். வெரி குட். உன் பேர் என்ன? சார் ஜிங்கனா சார். உங்க ஊர் என்ன ஊரு? உடுமலைப்பேட்டை சார். உடுமலைப்பேட்டை. வெரி குட், வாழ்த்துக்கள். சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே மீண்டும் ஒரு முறை வந்து 12 ராசியை தரவா சொல்லி பழகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இப்போ நான் ஒவ்வொரு ராசியுமோ சொல்லி அதுக்குரிய உருவத்தையும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? மேஷம். மேச ராசியினுடைய உருவம் என்ன? ஆடு. எழுதிக்கங்க. மேச ராசியினுடைய உருவம் ஆடு. ராசிகளின் உருவம் அப்படின்னு தலைப்பு எழுதிட்டு மேஷ ராசி அதனுடைய உருவம் வந்து ஆடு. ரிஷபராசி அதனுடைய உருவம் மாடு அல்லது எருது. அடுத்தது 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியுடைய உருவம் ஆண் பெண் இருபாலர்கள் அப்படின்னு எழுதிக்கங்க. ஆண் பெண் இருபாலர்கள். ஐயா இன்னொரு டைம் சொல்லுங்க ஐயா. மேஷம் ஆடு, ரிஷபம் மாடு, மாடுன்னு எழுது அல்லது எருதுன்னு சொல்லி கூட பண்ணி. மிதுனம் ஆண் பெண் இருபாலர்கள். ஆண் பெண் இருபாலர்கள். கடகம். கடகத்தினுடைய உருவம் வந்து நண்டு. ஐயா மிதுனம். மிதுனம் வந்து ஆண் பெண் இருபாலர்கள். ஆண் பெண் இருபாலர்கள். கடகத்துக்கு நண்டு. சிம்ம ராசியினுடைய உருவம் சிங்கம். சிம்ம ராசியினுடைய உருவம் என்ன? சிங்கம். அடுத்தது கன்னி ராசியினுடைய உருவம் வந்து நெற்கதிர் ஏந்திய கன்னி பெண். நெற்கதிர் ஏந்திய கன்னி பெண். நெற்கதிர் ஏந்திய கன்னி பெண் அப்படின்னு எழுதிக்கங்க. நெற்கதிர் ஏந்திய கன்னி பெண். வாட்ஸ்அப்ல போட்டுடுறீங்களா சார்? என்ன கண்டி? வாட்ஸ்அப்ல போட்டுடுறீங்களா ஐயா? போட்டோம். நீங்க எழுதுறவங்க எழுதிக்கங்க, ட்ரை பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் போட்டு விடுறேன், அதை நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? ஐயா ஆறாவது ஆறாவது ராசி கன்னி ராசி, நெற்கதிர் ஏந்திய கன்னி பெண். ஏழாவது ராசி தராசு. ஏழாவது ராசி துலாமு, அதோட உருவம் வந்து தராசு. ஏழாவது ராசி துலாம், அதோட உருவம் வந்து தராசு. எட்டாவது ராசி விருச்சகம். இதனுடைய உருவம் வந்து தேல். ஐயா ஆறாவது ஐயா.
6வது ராசி கன்னி ராசி. அதனுடைய உருவம் வந்து நெற்கதிர் ஏந்திய கன்னி பெண். நெற்கதிர் ஏந்திய கன்னி பெண். 7வது ராசி துலாம் ராசி. துலாம் ராசியினுடைய உருவம் வந்து தராசு. 8வது ராசி விருச்சிக ராசி. அதனுடைய உருவம் வந்து தேள். 9வது ராசி தனுசு. அதனுடைய உருவம் வந்து வில். அதற்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வில் ஏந்திய மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. வில் ஏந்திய மனிதன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா மிருகம் பாதி கடவுள் பாதின்ற மாரி சொல்லுவாங்க. மிருகத்தினுடைய உருவத்தை மிருக காலு மனிதனுடைய உருவத்தை வச்சு வில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எழுதிக்கிங்க. இது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சிம்பிளா உங்களுக்கு புரியுற அளவுக்கு எளிமையா சொல்றேன் உங்களுக்கு நான். சரிங்களா? சரி. அடுத்து 10வது ராசி மகரம். 10வது ராசி மகரம். 10வது ராசி மகரம். இந்த மகர ராசியினுடைய உருவம் வந்து ஒரு சில வந்து முதலை அப்படின்னு சொல்லுவாங்க. முதலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விளக்கமா பார்க்கணும்னா ஆட்டினுடைய தலை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டினுடைய தலை எப்படி இருக்குதோ அந்த மாரி இருக்கும். உடம்பு மட்டும் பாத்தீங்கன்னா முதலை மாரி இருக்கும். சரிங்களா? இது ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால. இது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா கடல் குதிரைன்னு கூட ஒரு உருவத்தை வச்சு சொல்லுவாங்க மகர ராசிக்கு. ஸோ 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நீங்க எளிமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலை அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. மகர ராசியுடைய உருவம் வந்து முதலை. 11வது ராசி கும்ப ராசி. இந்த ராசியினுடைய உருவம் வந்து கும்பம். கும்பம் கலசம். கும்பம் கலசம். ஐயா துலாம் ராசிங்க ஐயா. துலாம் ராசிக்கு வந்து தராசு. சரி. அடுத்தது 12வது ராசி வந்து மீனம். மீனம். தங்க நீ எழுதுறது எழுதிக்கிங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போடுறேன். நீங்க அதை பார்த்து எழுதிக்கிங்க. ஒரு தடவை செக் பண்ணி கூட எழுதிக்கிங்க. சரிங்களா? சரி. இப்போ 12வது ராசி மீன ராசி. இதுக்கு வந்து இரட்டை மீன்கள். 12வது ராசி மீன ராசி. இதற்கு வந்து இரட்டை மீன்கள். ஐயா கும்பராசி ஐயா. கலசம் அல்லது கும்பம். கலசம் அல்லது கும்பம். ஐயா தனுசு ராசிங்க. தனுசு ராசிக்கு வில்லு. தனுசு ராசிக்கு வில்லு. சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல படிப்புக்கும் நல்ல ஞாபக சக்திக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்றத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்மளுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன எல்லாத்துக்கும் உங்களுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியுங்களா? உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க அப்பா அம்மா ராசி என்ன அப்பா ராசி எனக்கு தெரியும். சரி குட்டி, வெரி குட். தெரிஞ்சவங்க எல்லாம் மெமரியில ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் அதே மாதிரி உங்களோட அப்பாவோட ராசி உங்களோட அம்மாவோட நட்சத்திரம் கூட பிறந்தவங்க தம்பி அண்ணன் அக்கா இவங்களோட ராசி நட்சத்திரம்னா
எப்ப கேட்டாலும் சொல்லி பழகி கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, இப்ப நீங்க படிக்கும் பொழுது எந்த மாரி ஒரு விஷயத்த ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்? சரிங்களா? இதுக்கு வந்து நானு எளிமையான ஒரு விஷயத்த நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கங்க. இது ஏற்கனவே சொன்னதுதான். ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். சரிங்களா? என்ன செய்யணும் அப்படின்னா, படிக்கிறதுக்கு முன்னாடி புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து உங்களோட வீட்டுல வந்து எந்த திசை நோக்கி படிக்கணும் அப்படின்றத அம்மா கிட்ட கேட்டோ அல்லது நீங்களே உங்களுக்கு திசைகளை வந்து பாத்தீங்கன்னா எப்ப படிக்க வந்தாலும் சரி கிழக்கு பக்கமாக பார்த்த மாரி உட்கார்ந்து கொண்டு படிப்பதுதான் ரொம்ப சிறப்பு. அப்ப கிழக்கு பக்கமா பார்த்து நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஞாபக சக்திகள் அதிகரிக்கும். அப்ப என்ன பண்ணும், உங்களுடைய அப்பா கிட்டயோ அல்லது உங்க அம்மா கிட்டயோ நீங்க என்ன பண்ணும், கிழக்கு பக்கம் எதுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஸ்கூல்ல எந்த பக்கம் இருக்குன்னு உங்களோட மிஸ்ஸு கிட்ட கேட்டுக்கிட்டு படிக்கும் பொழுது வந்து பாருங்க, நீங்க வந்து ஸ்கூல் நடத்தும் போது நீங்க எந்த பக்கம்னாலும் உக்காந்துக்குங்க. நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணும் பொழுது ஒன்னு எழுதி பார்க்கும் போது இது எல்லாமே நீங்க என்ன பண்ணும், கிழக்கு பக்கமாக நோக்கி நீங்க உட்கார்ந்து படிக்கும் போது உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். கிழக்கு பக்கமாக பார்த்து நீங்க எழுதும் போது உங்களுடைய மெமரி பவர் அதிகரிக்கும். இதை வந்து நீங்க எப்பயுமே செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இதற்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு எப்பயுமே படிச்சுக்கிட்டா மனப்பாடமே ஆக மாட்டேங்குது, மனசு குழப்பமாவே இருக்குது, மறந்து போயிருது அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு அப்படி மறந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 தோப்பு காரணம் போட்டுக்குங்க. 5 தோப்பு காரணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாலாம் போட்டீங்கன்னா உடம்பு டயர்ட் ஆயிரும். அதாவது ஒரு 5 தோப்பு காரணம் மட்டும் நல்லா உக்காந்து ஒரு 5 தோப்பு காரணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க படிக்கிறது ஞாபக சக்தி அதிகரிக்கும். சரிங்களா? அப்ப இதை நீங்க வந்து எல்லாருமே செய்யணும். அப்ப இதை செய்ய என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் நீங்க படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 5 தோப்பு காரணம் வந்து போட்டுட்டு நீ படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபக சக்திகள் அதிகரிக்கும். அதனால இதை நீ எல்லாரும் செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இது செய்ய என்னன்னா படிப்புல ஞாபக சக்தி, மனசு அலைபாயாம மனசு ஒருநிலையில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு நல்ல பலப்படுத்தி கொடுக்கும். அதனால இதை நீங்க வந்து எப்பொழுது என்ன பண்ணும், கரெக்டா செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இது எல்லாரும் செய்வீங்களா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வாங்கய்யா. வெரி குட். சரி, அதுக்கு அடுத்தது எப்பயுமே வீட்டுல நீங்க படிக்கும் போது என்ன பண்ணுன்னா, படிச்சு முடிச்ச உடனே ஒரு ரஃப் நோட் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். எப்பயுமே நீங்க படிச்ச உடனே எழுதி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகரிக்கும், ஞாபக சக்திகள் அதிகரிக்கும். இது நீங்க எப்பயுமே பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. சரிங்களா? இதை வந்து நீங்க எப்பயுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரஃப் நோட்லாம் எழுதியெல்லாம் பார்த்துட்டு அந்த நோட்டை நினைச்ச இடத்துல நீங்க போடக்கூடாது. அது பத்திரமா ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் எழுதி பார்த்துட்டு அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்குரிய நோட்டு, உங்களுக்குரிய பேனா அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்கி அதை பத்திரமா வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சிக்கனமா அந்த பயன்படுத்திய பொருள் எல்லாம் வந்து நோட்டு பேனெல்லாம் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, அடிக்கடி தொலைஞ்சு போயிருச்சு, கிழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்முடைய அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. வாங்கி கொடுக்குற பொருளை வந்து நல்ல பலமா வைத்துக் கொள்வதன் மூலமா நமக்கு அப்புறமேட்டு தான் அடுத்தடுத்து நம்ம வாங்கி கொடுக்கும்போது நல்ல முறையில நமக்கு சிறப்பான முறையில அமைச்சு கொடுக்கும். அப்பதான் அடுத்த முறை நம்ம வாங்கும் போதும் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அதனால நீ இதுல வந்து எப்பயுமே உங்களோட மெயின் செட்ல எப்பயும் இது ஞாபகமாக இருக்க வேண்டும். சரிங்களா? சரி, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் குளிச்சு முடிச்சதுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்ச உடனே ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை 3 முறை நல்லா உச்சரிச்சு கிளம்பும்போது உங்களுக்கு நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சுறுசுறுப்பு,
நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்க எப்பயுமே தினந்தோறும் சொல்லி பழக வேண்டும். அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துல 2 நாட்களோ அல்லது 3 நாட்களோ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தீன்பண்டங்கள் வாங்குவதை விட இளநீர், தேங்காய் உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ வாரத்துல 1 நாளைக்கோ 2 நாளைக்கோ கேட்டு இளநீர் நீங்க அதிகமா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சூட்டு உடம்பா இருந்ததுன்னா நல்ல முறையில் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட நீங்களே என்ன பண்ணணும், மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. அப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களோட மைண்ட்ல நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல, மனம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சிறப்பான முறையில் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அப்படின்றத உங்களோட மைண்ட்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இதெல்லாம் நீங்க வந்து எப்பயுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பல வகையில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இது எல்லாமே நீங்க எப்பயுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சரிங்களா? சரி, மழை வாழ்த்து நம்ம 2-3 நாளா சொன்னோம் இல்லைங்களா? யார் யார் ஊரெல்லாம் மழை பெஞ்சது? என் ஊர்ல மழையே பெய்யலங்கய்யா. மழை பெஞ்ச ஊருக்கு மட்டும் சொல்லுங்க. மழை பெஞ்ச ஊருக்கு மட்டும் சொல்லுங்க. எங்க ஊர்ல மழை பெஞ்சது. நாங்களும் தெரிஞ்சுக்கணும். எங்க ஊர்ல மழை பெஞ்சதையா? உங்க ஊர் என்ன ஊரு? தர்மபுரி. தர்மபுரியில மழை பெஞ்சது. வெரி குட். அடுத்து வேற யாருல மழை பெஞ்சது வேற ஊர்ல? சரி, வெரி குட். சரி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நம்ம இன்னையோடு நம்ம வகுப்பு இந்த 9-10ஓட நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளை வகுப்புல நம்ம உங்களுக்கு சந்திக்கிறேன். இன்றைய வகுப்புல வந்து நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கம்பல்சரி நட்சத்திரங்கள் ராசிலாம் நீங்க இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. சொன்னவங்க விட்டுருங்க. சொல்லாதவங்க நாளைக்கு எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேர்த்தோட பேரும் நான் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட பேர் நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு உங்களுக்கு போர்டில் போட்டு சொல்லி கொடுக்குற அந்த ராசி கட்டத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம்னா மழை வாழ்த்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கைகளை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். மழை வாழ்த்து நான் சொல்லும் போது நீங்க சொல்லுங்க. மழை வாழ்த்து. ஏரி குளம், நீங்க அப்படியே மியூட்ல போட்டே சொல்லுங்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, வாழ்க ஆன்மீகம், வளர்க ஆன்மீகம், எல்லாம் நிறைவாகட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. சரிங்களா? நாளைக்கு எல்லாருமே நீங்க சிறப்பா பார்க்கணும் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பு நாம நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு வகுப்புல சந்திக்கலாம். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.